الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நாம் 2 தராவீகளை முடித்து 2வது நோன்பில் நாம் இருக்கின்றோம். இதுவரை 2.5 ஜுசுக்கள் குர்ஆனில் ஓதி முடிக்கப்பட்டு செவியேற்று அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தில் நிறைவாக அமல் செய்கின்ற நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நேற்று தராவீஹில் ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்று சூரத்துல் பக்ராவின் 183வது வசனம். அதில் அல்லாஹு தஆலா நோன்பு கடமையான செய்தியை பற்றி அங்குதான் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது, விதியாக ஆக்கப்பட்டுள்ளது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது அது கடமையாக ஆக்கப்பட்டிருந்ததை போன்று உங்கள் மீதும் கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். மேலும் இந்த நோன்பின் மூலமாக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகிவிடலாம் என்பதையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு நாம் 2 விஷயங்களை விளங்க வேண்டி இருக்கிறது. ஒன்று, நோன்பு நம் மீது கடமை, தொழுகையும் நம் மீது கடமை, ஹஜ்ஜும் கடமை, ஜகாத்தும் கடமை. இந்த அனைத்து கடமைகளும் நமக்கு முன்பிருந்தவர்கள் மீதும் எப்படித்தான் இருந்தது? கடமையாக தான் இருந்துச்சு. தொழுகை நம் மீது கடமை, அதே போல நமக்கு முன்பிருந்தவர்களும் தொழுதிருக்கிறார்கள், நமக்கு முன்பிருந்தவர்களும் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். அப்படியானால் நமக்கு முன்பிருந்தவர்கள் மீதும் எல்லா கடமைகளும் கடமையாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த தொழுகையை பற்றியோ ஹஜ்ஜை பற்றியோ ஜகாத்தை பற்றியோ சொல்லும் பொழுது, உங்கள் மீது கடமை, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீதும் தொழுகை கடமையாக இருந்தது என்று அல்லாஹ் சுட்டி காட்டவில்லை. எதை பற்றி மட்டும் சொல்லும் போது சுட்டி காட்டுறான்? நோன்பை பற்றி மட்டும் சொல்லும் பொழுது, நோன்பு உங்கள் மீது கடமை, எப்படி தெரியுமா? உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீதும் கடமையாக இருந்தது என்பதை நினைவுபடுத்துகிறான், அதை சுட்டி காட்டுகிறான், அதோடு இணைத்து சொல்கிறான். வேற எதையுமே இணைத்து சொல்லலை. தொழுக முன்பிருந்தவர்கள் மீது கடமையாக இருக்கு அதெல்லாம் சொல்லலை. காரணம் என்ன? இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? இதுக்கு என்ன காரணம் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் 4 மிக முக்கியமான கருத்துக்களை சொல்கிறார்கள். அதில் முதலாவது கருத்து, அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, நோன்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், அது எந்த சமுதாயத்தின் மீதும் கடமையாக இல்லாமல் இல்லை. அந்த நோன்பினுடைய நன்மை எவ்வளவு பெருசுனா, அது ஒருத்தங்களுக்கு அந்த நன்மை கிடைச்சி இன்னொருத்தங்களுக்கு இல்லைன்னு நான் விடலை. அது ரொம்ப முக்கியமானது. அந்த நோன்பு மிகவும் மனிதனுக்கு முக்கியமானது. அதனுடைய நன்மை அவசியம் அனைவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். ஒரு பொருள் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக அவசியமானதாக இருக்குமோ அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்வான்? எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்துருவான். காற்று, தண்ணீர், இதெல்லாம் இன்றி அமையாத விஷயங்கள். எனவே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? எல்லாருக்கும் கொடுத்துட்டான்.
அதே போன்று தான் நோன்பும் எந்த அளவிற்கு முக்கியம், எந்த அளவிற்கு அவசியம் என்றால் நோன்பு கடமையாக ஆகாத எந்த சமுதாயமும் இல்லை என்பதை சுட்டி காட்டுகிறான். இது முதலாவது. இரண்டாவது, அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? எல்லா வணக்க வழிபாட்டை விட நோன்பை எடுத்துக்கொண்டால் நோன்பில் ஒரு சிரமம் இருக்கிறது. இப்போ நம்ம ஏசியில் உட்காந்துருக்கோம், எத்தனை பேர் வெயிலில் வியாபாரம் செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா? எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு முதலாளி கீழே இருந்து வேலை செய்கிறாங்க. எத்தனை பேர் பிளேட்பாரத்தில் கடையை விரித்து போட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் சைக்கிளில் சுற்றி சுற்றி தான் என்ன செய்யணும், கத்தி கத்தி தான் வியாபாரம் செய்யணும். இப்போ இவர்களுக்கு ஒரு சிரமம், நமக்கும் ஒரு சிரமம் இருக்குது. காலையிலிருந்து மாலை வரை, சூரியன் மறையும் வரை ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்காமல் இருப்பது என்பதில் நிச்சயமாக ஒரு சிரமம் மனிதனுக்கு நிச்சயமாக உண்டு. எனவே தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த சிரமம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீதும் இதை நாம் விதியாக்கி இருந்தோம் என்று சுட்டி காட்டுகிறான். காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு சிரமம், ஒரு கஷ்டம், அது நமக்கு மட்டும் அல்லது தனக்கு மட்டும் என்று நினைத்தால் அந்த சிரமம் எப்படி தெரியும்? பெருசாக தெரியும். உதாரணத்துக்கு நீங்களாம் வீட்டில் இருக்கீங்க, ஒரு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, ஃபேன் போட மாட்டேங்குது, எதுவுமே இல்லை. இப்போ என்ன செய்வீங்க சொல்லுங்கள்? முதல்ல ஒரு மகரிப் பிறகே வச்சுக்கிறீங்களேன், முதல்ல கதவை திறந்துட்டு வெளியில் போய் பக்கத்து வீட்டிலலாம் கரண்ட் இருக்கான்னு பார்ப்போம். பக்கத்து வீட்டிலெல்லாம் கரண்ட் இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு வந்துடுவோம். வெளியில் வந்து பார்க்குறோம், எல்லா வீட்லேயும் கரண்ட் இருக்குது, எல்லார் வீட்லேயும் லைட் எரியுது. இப்போ எப்படி தெரியும்? இப்போ என்னடா இது, கரண்ட் நம்ம வீட்டில் மட்டும்தான் இல்லையான்னு ரொம்ப வேக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? காரணம் என்ன? அந்த சிரமம் எனக்கு மட்டும் இருக்கிறது என்பதை உணரும் பொழுது ஒரு பதட்டம், ஒரு பக்குன்னு ஆயிடுது. ஏன்னா அந்த கஷ்டம் எனக்கு மட்டும். இந்த கொரோனா டைமில் எல்லாரும் கடை மூடிருந்தாங்க, இவரும் கடை மூடிருந்தார். இவருக்கு ஒரு திருப்தி, நம்ம மட்டுமா, உலகம் ஃபுல்லாக அப்படி தான் யாருக்கு, சரி விடு. இதுவே கொரோனாவில் ஒரு 6 மாதம் கடை மூடிருந்தோன்னு வைங்களேன், அதே 6 மாதம் ஒரே ஒரு நபரை மட்டும் மூட வச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? மனசு கஷ்டமாய் மோத்தவே போயிடுவார். ஆனால் அந்த கொரோனாவில் எல்லாரும் மூடியிருக்கான், எல்லாருக்கும் வியாபாரம் இல்லை, எனக்கும் வியாபாரம் இல்லை அப்படின்னு மனதை தேற்றிக் கொண்டோம். காரணம் என்ன? எனக்கு ஏற்பட்ட சிரமம் அது எனக்கு மட்டுமல்ல, இது மனிதனுடைய ஒரு இயல்பு. எனவே தான் அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான், மனிதர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, இந்த நோன்பு உங்களுக்கு மட்டும் விதியாக ஆக்கப்படவில்லை, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீதும் விதியாக்கப்பட்டது என்பதை சுட்டி காட்டுகிறான். இந்த சிரமத்தை பெரிய சிரமமாக நினைக்காதீர்கள். மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், அது என்ன அப்படின்னா, நோன்புனா என்ன அர்த்தம்? சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் ஒரு விதத்தில் பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்குது. ஒரு காலத்துலலாம் பையன் சரியாக படிக்காட்டினே செய்வாங்க, நைட்டு சாப்பாடு கிடையாதுன்றுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சா இல்லையா? பட்னி போட்டால் என்ன அர்த்தம்? பனிஷ்மெண்ட்டுன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதை தயவு செஞ்சு பனிஷ்மெண்ட்டுன்னு நினச்சிடாதீங்க. காரணம் என்ன தெரியுமா? பனிஷ்மெண்ட்டாக இருந்தால் அது சில நபர்களுக்கு தான் கடமையாகும். ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க பிள்ளைங்க, திடீர்னு டீச்சர் வந்து எல்லாரையும் என்ன செய்கிறாங்க, நிற்க வைக்கிறாங்கன்னு வைங்க. எல்லாரும் நில்லுங்க அப்படின்னா இது என்ன இல்லை, பனிஷ்மெண்ட் இல்லை. அந்த கிளாஸில் உள்ள 2 பையனை மட்டும் என்ன செய்கிறாங்க, 2 பேர் எழுந்து நில்லு அப்படின்னு நிற்க விட்டாங்க. இதுக்கு பேர் என்னது? பனிஷ்மெண்ட். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை பட்னியாக போட்டிருக்கனே, இது என்ன நினச்சிடாதீங்க, பனிஷ்மெண்ட்டுன்னு நினச்சிடாதீங்க. ஏன் பனிஷ்மெண்ட்டாக இருந்திருந்தால் உங்களை மட்டும் பட்னியாக போட்டிருப்பேன். உங்களுக்கு முன்பிருந்த எல்லோரும் இந்த பட்டினி நோன்பை வைத்திருக்கிறார்கள் என்றால் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல, இது ஒரு மிகப்பெரிய இபாதத், ஒரு யூனிஃபார்ம். இது தண்டனை அல்ல, பனிஷ்மெண்ட் அல்ல, இது எல்லோரின் மீதும் கடமையாக இருந்தது. இது ஒரு பெரிய இபாதத் என்று நினையுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா முன்பிருந்தவர்களும் இந்த பட்டினி நோன்பை வைத்திருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறான். 4வது ஒரு காரணம் சொல்றாங்க, இதுதான் 3 காரணத்தோட ரொம்ப முக்கியமானது. என்ன தெரியுங்களா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இந்த பாருங்க, நோன்பு உங்கள் மீது கடமையாக்கியிருக்க. இதே நோன்பு யார் மேலேயும் கடமையாக இருந்துச்சு. முன்பிருந்தவர்கள் எல்லா சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக இருந்துச்சு. அந்த நோன்பை யாரும் வச்சாங்க, அவங்களும் வச்சாங்க. அவர்கள் வைத்த நோன்பையும் நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது அதே நோன்பை
உங்கள் கையில் கொடுத்துருக்கோம். பார்க்கலாம் யார் நல்ல பேணிக்கையாக பேணுதலாக நோன்பு வைக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சவால் விடுறான். நம்ம அல்லாஹ் தஆலா தேற்றுகிறான். பொதுவாக நம்ம ஒரு காரியம், உதாரணத்துக்கு பாருங்கள், ஒருத்தர் வந்து பள்ளிவாசல் கட்டினார், ஒரு இன்ஜினியரை வச்சு பள்ளிவாசல் கட்டுறாரு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா கட்டி கொடுத்தாரு. அதே ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் எப்படி போடுறான், பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு நிஸ்வான், ஒரு மக்தபுக்குன்னு ஒரு கட்டிடத்தை கட்டுவோம் அப்படின்னு ஆர்வத்தை போட்டான். இப்போ யோசிக்கிறாரு, ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினியர்கிட்ட பள்ளிவாசலை கொடுத்தோம், நல்லா தான் கட்டினாரு, இருந்தாலும் இந்த பில்டிங் என்ன செய்வோம், வேற ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு ஒரு மனசில் வந்துச்சு. வேற ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டாருன்னு வைங்க. இப்போ என்ன சொல்லுவார் தெரியுங்களா, இந்த பாருப்பா, ஏற்கனவே பள்ளிவாசல் கட்டினேன், அவர் கட்டி தந்தார், அவரும் நல்லா தான் கட்டி தந்தார், இருந்தாலும் இந்த பில்டிங் என்ன செய்யலான் இருக்கேன், உங்ககிட்ட ஒப்படைக்கலான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அவரும் நல்லா தான் கட்டினாரு, இருந்தாலும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம், நீங்கள் என்ன செய்யணும், இன்னும் நல்லா கட்டி தரணும். அவர் கட்டின பில்டிங்கை விட நீங்கள் கட்டின பில்டிங் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி சொல்கின்றோம் அல்லவா. போன தடவை அவங்க செஞ்சாங்க, இப்போ உங்ககிட்ட கொடுக்குறோம். இதே போன்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான், முன்பிருந்த சமுதாயமும் நோன்பு வைத்தது, அதே நோன்பு இப்பொழுது உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் யார் மிகவும் பேணிக்கையாக நோன்பு வைக்கிறார்கள் என்பதை. இன்ஷா அல்லாஹ் வச்சு காமிக்கலாமா, மிகவும் பேணிக்கையாக வைக்கலாமா. நம்ம நோன்பை பார்க்குற அல்லாஹ் எந்த முடிவுக்கு வந்துடணும், முன்பிருந்த சமுதாயங்கள் வைத்த நோன்பை விட இந்த இறுதி சமுதாயம் மிக சிறப்பாக நோன்பு வைத்தார்கள் என்ற பெயரை நாம் பெற வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகவும் பேணுதலாக இருக்குமாறு, மிகவும் எச்சரிக்கையோடு நோன்பை நோக்குமாறு நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் இப்படி வருது, என்ன, புகாரியில் வருது, உங்களில் ஒருவர் நோன்பு நோற்று இருக்கிறார். அப்படி நோன்பு நோற்று இருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த நோன்பாளியை யாராவது வந்து திட்டினால், ஹதீஸில் இருக்கா இல்லையா, ஃபைன் சாப்பஹு அஹதுன், இந்த ஹதீஸை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நோன்பு நோற்ற உங்களை ஒருவர் வந்து திட்டுகிறார் அல்லது உங்களிடத்தில் சண்டைக்கு வருகிறார். இப்பொழுது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இன்னி சாயிபுன் இன்னி சாயிபுன், 2 தடவை சொல்கிறாங்க. இப்போ நான் நோம்பாளிப்பா, நான் நோம்பாளி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. இங்கே இந்த ஹதீஸை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு விஷயம். என்ன தெரியுங்களா, பொதுவாக சில மனிதர்கள் இப்படி சொல்லுவாங்க, நான் வந்து வீண் வம்புக்கு போக மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், யார்கிட்டையும் வீண் வம்புக்கெல்லாம் போக மாட்டேன், ஆனால் வந்த வம்பை விட மாட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. அவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நற்பண்பு மாதிரி சொல்லுவாங்க, நான் யார் வீண் வம்புக்கும் போக மாட்டேன், ஆனால் யாராவது வீண் வம்புக்கு என்கிட்ட வந்தால் அதை விடவும் மாட்டேன். இப்போ ரசூலுல்லாஹ் இங்கே என்ன திரும்ப சொல்கிறாங்க, இந்த வீரா வேஷம்லாம் எங்கே போடாதீங்க, நோன்பு வச்சுக்கிட்டு போடாதீங்க. நீங்கள் வீண் வம்புக்கு போக மாட்டீங்க தான், ஆனால் வந்த வம்பை விட மாட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, ஆனால் ரமலான் மாதமாக இருந்து நீங்கள் நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தா வீணா வம்புக்கு வந்தால் கூட போகாதீங்கன்றாங்க. சொல்கிறது விளங்குதுங்களா, உங்களை தான் திட்டினாங்க, நீங்கள் கம்முன்னு தான் இருந்தீங்க, உங்ககிட்ட வீண் வம்புக்கு தான் வராங்க, சண்டைக்கு வராங்க, அந்த வீண் வம்பு வந்தால் கூட போயிடாதீங்கன்றாங்க. அப்போ நம்மளை திட்டுறாங்க, நம்மளை அடிக்க வராங்க, சண்டைக்கு நம்மக்கிட்ட வராங்க, அந்த வந்த சண்டைக்கே போகக்கூடாதுன்னா வீண் சண்டைக்கு போகலாமா நம்ம வச்சுக்கிட்டு, நாம் யாரையாவது ஃபஸ்ட்டு திட்டலாமா என்பதை நாம் கூடுதலாக பேணிக்கையாக இருக்க வேண்டும். வந்த வம்புக்கே போகக்கூடாதுன்னா வீண் வம்புக்கு அறவே செல்லக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சுட்டி காட்டி விட்டார்கள். இன்னொரு ஹதீஸில் இப்படி இருக்கு, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமலி பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. ஒருவர் நோன்பு நோற்றார், வீணான காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்ளவில்லை, பொய்யான காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்ளவில்லை, பொய்யான நடைமுறைகளை விட்டு தவிர்த்து கொள்ளவில்லை. இந்த ஜூர் என்ற வார்த்தை அந்த ஹதீஸில் வருது. இந்த ஜூருக்கு விளக்கம் சொல்லும்போது பொய் பேசுவது, புறம் பேசுவது, ஆபாசமாக பேசுவது, ஆபாசமான காட்சிகளை பார்ப்பது, சினிமா பார்ப்பது, டிவி பார்க்கறது, செல்போனில் இன்டர்நெட்டில் தேவையில்லாத விஷயங்களை நோண்டுறது, அடுத்த நபர்களை திட்டுவது, ஏசுவது, அசிங்கமாக கொச்சையாக பேசுவது, இந்த அனைத்தும் வந்துடும். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் நோன்பு வைத்து கொண்டு இந்த மாதிரியான வேலையில் காரியத்தில் ஈடுபட்டால்
அவர் நோன்பு நோற்று எந்த பலனும் இல்லை. அவருடைய நோன்பு, அவருடைய பட்டினி நோன்பு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு அவர் பட்டினியா இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கிடைச்சிட போறது இல்லை, அவருக்கும் எந்த பலனும் இல்லை அப்படின்றாங்க. இப்போ இங்க கொஞ்சம் கவனிக்கணும். கஷ்டப்பட்டு பட்னியாக இருந்து ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்காமல் இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் பொய் சொல்லிட்டாரு, கொஞ்சம் புறம் பேசிட்டாருன்னொடனே அல்லாவுக்கு எவ்வளோ கோபம் வந்துடுது. நோன்பு வச்சு எந்த பிரயோஜனம் இல்லைன்றான். ஏன்? இந்த ஹதீஸுக்கு அழகான ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இதுதான் நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்கணும். என்ன அப்படின்னா, நோன்பு என்றால் என்ன, இதை விளங்கிட்டால் நம்ம அழகாக விளங்கிடலாம். நோன்பு நாம் வைத்திருக்கின்றோமே, இந்த நோன்பை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நமக்கு ஹலாலாக இருக்கக்கூடியதையும் ஹராமாக ஆக்கி கொள்வதற்கு பெயர் தான் நோன்பு. கொஞ்சம் எல்லாரும் சொன்னா கூட நல்லது. நோன்பு என்றால் என்ன? நமக்கு ஹலாலாக இருப்பதையும் ஹராமாக ஆக்கி கொள்வது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தண்ணி தாக எடுத்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? தண்ணி குடிச்சிருப்போம். ஹலால் தானே. 3 நாளைக்கு முன்னாடி பசிச்சுது, பகல்ல என்ன செஞ்சோம்? சாப்பிட்டோம். ஹலால் தானே. பசி எடுத்தால் சாப்பிடுவது, தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிப்பது என்பது ஹலால். இச்சை ஏற்பட்டால் மனைவி ஹலால். ஆனால் அங்கும் நாம் இப்பொழுது ஹராமாக ஆக்கிக் கொள்கிறோம். பகல்ல ஹராமாகி, அப்ப உனக்கு ஹலாலையே நீ ஹராம் ஆக்கிக்கிட்டே. முஃமின்களே, ஹலாலாக இருப்பதையே ஹராமாக ஆக்கி கொண்டீர்களே. பொய் சொல்வது எப்பொழுதும் ஹராம், புறம் பேசுவது எப்பொழுதுமே ஹராம். நீங்கள் ஹலாலையே ஹராமாக ஆக்கி கொண்டு இவ்வளவு பேணிக்கையாக இருக்கும் பொழுது இப்ப எப்பவுமே ஹராமா இருக்கிற பொய்யை சொல்லாமா? எப்பவுமே ஹராமா இருக்கிற புறத்தை பேசலாமா? எப்பவுமே ஹராமா இருக்கிற ஆபாசத்தை இப்ப பார்க்கலாமா? எப்பவுமே டிவி பார்க்கறது ஹராமா? சினிமா பார்க்கறது எப்பவுமே ஹராம். பாட்டு கேட்கறது எப்பவுமே ஹராம். மியூசிக் கேட்கறது எப்பவுமே ஹராம். அப்ப எப்பவுமே ஹராமா இருக்கிறது இன்னும் விடாம இருக்கிறீங்களே, அப்ப என்ன பிரயோஜனம்? ஹலாலை விட்டு என்ன பிரயோஜனம்? ஹராம இன்னும் விடலையே. ஹலாலை விட்டு என்ன பிரயோஜனம்? இன்னும் ஹராமே விடாம இருக்கீங்களா? அந்நிய பெண்ணை பார்க்கறது ஹராமு. மனைவியே என்ன செய்யல போலன்னா நீங்க அந்நிய பெண்ணை எப்படி பார்க்கலாம்? அப்ப என்ன பிரயோஜனம்? ஹலாலை விட்டு என்ன பிரயோஜனம்? இன்னும் ஹராம விடலையே என்பதுதான் நோக்கமே தவிர என்ன அர்த்தத்துல இல்ல. நோம்பு பிடிச்சிக்கிட்டு போய் சொல்லக்கூடாது. நோம்பு பிடிச்சிக்கிட்டு டிவி, சில வீடுகள் எல்லாம் பார்க்கலாம், ரமலான் மாதத்தில் என்ன செஞ்சிருவாங்க? டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. டிவி போட்டால் பெரியவங்களாம் திட்டுவாங்க, இன்னும் ரம்ஜான் டிவி போடுறேன் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தத்தில் தெரியுங்களா? நோம்புல டிவி பார்க்கக்கூடாது, நோம்பு முடிஞ்சிருச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் விளங்கி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, பாருங்க, ஒரு சில நன்மையான இப்படி விளங்கினா நல்லா விளங்கிடும். ஒரு சில நன்மையான காரியங்கள் இருக்கு, அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த நன்மையை சில மனிதர்கள் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். எப்படி? நன்மையான காரியம்தான், அதை சிலர் செய்யும் போது என்ன செய்யும்? அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல தீமையான காரியம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. எல்லா ஹராமான காரியங்களும் எதுவுமே அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த ஹராமான காரியத்தை சில நபர்கள் செய்யும்போது ரொம்ப பிடிக்காது. உதாரணத்துக்கு பாருங்க, பொய் சொல்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அரசர் பொய் சொன்னால் அறவே பிடிக்காது, ரொம்ப கோபம் வரும். ஏன்? பொய் சொல்றவங்க ஏன் பொய் சொல்றாங்க? திடீர்னு பொய் சொல்றாங்க, அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தப்பு தான். ஆனால் ஒருத்தர் பொய் சொல்ல, சாதாரண ஒரு மனுஷன் பொய் சொல்றான்னா பயந்து பொய் சொல்றான். பொய் சொன்ன உண்மையை சொன்னால் மாட்டிக்கிடுவோம், உண்மையை சொன்னால் அடிச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்ல. நீ அரசராக இருந்துக்கிட்டு நீ யாருக்கு பயப்படணும்? நீனே பொய் சொல்றன்னா நீ அப்படிப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்க. அதனால அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காது. விபச்சாரம் செய்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஒரு கிழவர், ஒரு கிழவி விபச்சாரம் செஞ்சா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காது. அப்ப அது ஒரு சில பாவங்கள் சில மனிதர்கள் செய்யும்போது, இதெல்லாம் சும்மா விளையாட்ட சொல்ல, ஹதீஸ்ல இருக்கு. ஹதீஸ்ல இருக்கு, ஒரு அரசன் பொய் சொன்னால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம் வரும். அப்ப ஒரு சில பாவங்கள் சில மனிதர்கள் செய்யும்போது ரொம்ப கோபம் வருது. அதே போல ஒரு சில நல்ல காரியம் இருக்கு, தர்மம், தான தர்மம் செய்வது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஏழை தான தர்மம் செய்யறாருங்க, ஒரு ஏழை தான தர்மம் செய்யறாரு, இப்ப என்ன செய்யும்? அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா செல்வந்தர்கள் தான் தர்மம் செய்யறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ் நல்லா கொடுத்துருக்கான், நிறைய கொடுத்துருக்கான், அவங்களுக்கெல்லாம் போதும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு, அவங்களுக்கெல்லாம் நல்ல போதும் அப்படின்னு வந்த பிறகு என்ன செய்யறாங்க? அவங்க தூக்கி
கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஏழை கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அவருக்கே போதுன்ற நிலைமை வரலைங்க. அவருக்கே தேவை இருக்கு, அந்த தேவை இருந்து தூக்கி கொடுக்குறாரு இல்லையா. எனவே தர்மம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஒரு ஏழை தர்மம் செய்தால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே போல தான் பொய் சொல்றது அல்லாஹ்வுக்கு எப்பவுமே பிடிக்காதுங்க. சினிமா பார்க்கறது எப்பவுமே அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நோன்பு வச்சுக்கிட்டு செஞ்சா ரொம்ப பிடிக்காது. இவ்வளவுதானே தவிர நோன்பு எப்படா நோன்பு முடியட்டும், எப்படா ரம்ஜான் முடியட்டும் அப்படின்ற அர்த்தத்தில் தயவு செய்து இதை விளங்கக்கூடாது. ஆக சொல்ல வருவது, மிகவும் பேணிக்கையாக நோன்பு வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், விரும்புகிறான். எனவே தான் சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் என்னவா மாறிடலாம். இவ்வளவு பேணிக்கையா நம்ம இந்த ஒரு மாசத்தை கழிச்சா என்னவா மாறலாம், ஒரு இறைபக்தியாளராக முத்தகியா மாற முடியுமா இல்லையா. அதனால தான் அதை சொல்லி முடிக்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன். இப்படி நீங்கள் பேணிக்கையாக நீங்கள் நோன்பு வைத்தால் ஒரு இறையச்சம் உள்ளவராக நீங்கள் மாறிவிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன், இது ஒரு பயிற்சி. ஹலாலையே ஹராமாக்கிட்டமே, ஹலாலையே ஹலாலான என்னுடைய சாப்பாடு சாப்பிடல, ஜம்சம் தண்ணி தாகம் எடுக்குது, குடிச்சிருவோமா. அப்ப ஹலாலையே நம்ம எடுத்துக்காத போது இன்ஷா அல்லாஹ் இதை ஒரு பயிற்சியாக வைத்து நோன்பு முடிந்த பிறகு என்ன செய்ய முடியும், நம்மளால ஹராமை விட்டு தவிர்த்து கொள்ள முடியும் என்ற ஒரு பயிற்சி இந்த நோன்பில் இருக்கிறது. எனவே தான் இந்த நோன்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது மிகப்பெரிய நன்மைக்குரிய காரியமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை சொன்னார்கள். எந்த அளவிற்கு இதனுடைய சிறப்பை சொன்னார்கள் என்றால், குல்லு அமலி பினி ஆதம லஹு இல்ல ஸௌம். ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய எல்லா நற்காரியமும், ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய எல்லா நற்காரியமும் அவர்களுக்குரியது, நோன்பை தவிர. நோன்பு மட்டும் அல்லாஹ் சொன்னதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை நோன்பு மட்டும் எனக்குரியதுன்னு யார் சொல்றா, அல்லாஹ் சொல்றான். இங்கேயும் நம்ம வித்தியாசத்தை பார்க்கணும். நாம் செய்யக்கூடிய தொழுகை, தான தர்மங்கள், ஹஜ்ஜி, உம்ரா எல்லாமே யாருக்கு வேண்டி தான் செய்கிறோம், யாருக்கு வேண்டி தான் செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு வேண்டி தான் செய்கிறோம். நோன்பையும் யாருக்கு வேண்டி தான் நோக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அதெல்லாம் உனக்கு, நோன்பு மட்டும் எனக்குன்ட்டான். எப்படி ஒரு திகைப்பை ஏற்படுது. தொழுகையும் அல்லாஹ்வுக்கு வேண்டி தான் தொழுதோம், ஹஜ்ஜும் அல்லாஹ்வுக்கு வேண்டி தான் செஞ்சோம், எல்லாமே அல்லாஹ் செஞ்சோம். ஆனால் இந்த ஹதீஸை குதூசி அல்லாஹ் சொல்கிறான், அதெல்லாம் என் நோன்பு மட்டும்தான் எனக்குன்றான். இதுக்கு என்ன காரணம்? கணியத்திற்குரியவர்களே, ஒரு அழகான ஆழமான சில கருத்துக்களை சொல்றாங்க. நோன்பு மட்டும் ஏன் அல்லாஹ் எனக்குரியதுன்னு சொல்றான் அப்படின்னா, முதலாவது விஷயம் அல்லாஹ் சொல்ல, அதாவது இந்த உலகத்துல அல்லாஹ்வை விட்டு விட்டு யார் யாரையோ கூட வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் இல்லையா. மனிதர்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கல் மண் எல்லாத்தையும் வணங்குறாங்க. ஆனால் எப்படி வணங்குறாங்கன்னா, மற்ற அமைப்புகளில் வணங்குறாங்களாம். நோன்பு வைத்து நாம் வைக்கிற நோன்பு மாதிரி வச்சு இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் வணங்கப்படுவதே இல்லை. நோன்பு மட்டும்தான். இந்த நோன்பின் மூலமாக யார் மட்டும்தான் வணங்கப்படுகின்றான், அல்லாஹ் மட்டும்தான். சொல்றாங்களா இல்லையா, மாட்டு மதத்தவர்கள் சொல்லுவாங்க, பாய் உங்களை மாதிரி நோன்பு வைக்க முடியாது, சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க பாய், நாங்களாம் அப்படி நோன்பு வைக்க சொல்றாங்களா இல்லையா. இதை வேற சில நிறைய பேர் எச்சு துப்பிக்கிட்டே இருப்பாங்க. எச்சு துப்புன்னு அவசியம் இல்லை, அவங்களே சொல்லுவாங்க, பாய் நீங்க எச்சு கூட முழுங்க மாட்டீங்கல்ல பாயின்னுவாங்க. எச்சு துப்பிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. ஆக இந்த மாதிரி நோன்பு உலகத்துல அல்லாஹ்வை தவிர யாருக்காவது இப்படி பட்னியா கிடப்போமா? வீட்டில் யாராவது வஃபாத்தே ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கிறோமே, என்ன செய்வோம்? காலையில நாஸ்டா வேணா பண்ணாம இருப்போம், தண்ணி கூட குடிக்காம இருப்போமோ, மூத்தா போயிட்டாங்கன்ட்டு. காலையில நாஸ்டா கூட பண்ணாத மாதிரி தான் இருப்பாரு. இந்த ஜனாசா குளிப்பாட்டுறவரை போய் கூப்பிட்டு வரன்ற பேர்ல போயிட்டு வாங்கன்னு கூப்பிடுவார் அவரை. பாய் நீங்கள் நாஸ்டா பண்ணிட்டீங்களா? அவர் இல்லைன்னு அவரை கூப்பிட்டு போய் 4 இட்லி வாங்கி கொடுத்துட்டு இவர் 5 இட்லி சாப்பிட்டு அப்புறம் வருவார். இங்கே வீட்டுக்கு வந்த பிறகு இங்கேயும் இட்லி இருக்கும், எல்லாரும் சாப்பிட்டு அவருக்கு சாப்பிட்டாரு. சரி, அடக்கம் பண்ணிட்டு லோகருக்கு பிறகு என்னதுங்க, அதுக்குன்னு ஒரு பிரியாணி ஆக்குறாங்க. அப்ப யாருக்காக வேண்டிய மனுஷன் வயிற்ற காயப்பட மாட்டாங்க. ஒரு சொட்டு தண்ணீரை கூடிய குடிக்காம இருக்கிறமே, சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டியே தவிர மற்ற யாருக்காவது உலகத்துல ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்காம இருந்துருவோமா? அப்ப அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இந்த நோம்பு இருக்கு பாருப்பா, அது எனக்காக வேண்டி மட்டும்தான் பண்ணி இருப்ப, அதனால அது எனக்குரியதுன்ட்டான்.
ரெண்டாவது ஒரு காரணம் ரொம்ப அழகான ஒன்று என்ன தெரியுங்களா? நோன்பு மட்டும் அல்லாஹ் எனக்கு உரியதுன்னு சொல்கிறான். என்ன தெரியுங்களா? இது அல்லாஹ்வுடைய தன்மைங்க. அல்லாஹ் என்ன செய்யறது? ஒவ்வொரு யுத்தமும் வலா யுத்தம், அவன் உணவு அளிக்கிறானே தவிர அவன் உண்ணுவதில்லை. உணவு அளிக்கிறானே தவிர அவன் உண்ணுவதில்லை. இந்த உண்ணாமல் இருப்பது இது யாருடைய தன்மை? அல்லாஹ்வுடைய தன்மை. அல்லாஹ்வை தவிர யாராலையும் சாப்பிடாம இருக்க முடியாது. அதனாலதான் ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ரெண்டு பேரும் கடவுள் இல்லை அப்படின்னு அல்லாஹ்வுக்கு காட்டணும், உலகத்துக்கு புரிய வைக்கணுமா இல்லையா? எப்படி புரிய வச்சா தெரியுங்களா? சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான். காணா யக்குலானி தாம்னா, அந்த ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருந்தாங்கன்ட்டான் குரான்ல. அந்த ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் குரான்ல இருக்கு. நம்ம இங்க சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுங்களா? சாப்பிட்றதுன்றது சாதாரண விஷயங்க. நாமளும் சாப்பிட்றோம், எல்லாருமே சாப்பிட்றாங்க. நபிமார்களை பத்தி அல்லாஹ் தஆலா குரான்ல பேசும்போது ஏதாவது முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்கலாம்ல. தஹஜ்ஜுத் தொழுதாங்க விடாம அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மரியம் அலைஹிஸ்ஸலாமும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? சாப்பிட்டு இருந்தாங்க. இது சாதாரண நாமளும் தானே சாப்பிட்றோம். இதை போய் ஏன் சொல்லணும்னா இங்கதான் விஷயமே இருக்கு. அவங்க கடவுளாக்கி வணங்கிட்டு இருக்கீங்களப்பா, எப்படிப்பா கடவுள் ஆக முடியும்? சாப்பாடு தேவைப்பட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நஜீசா நாத்தமா மாறிடும். இதெல்லாம் அவங்களுக்கு ஆச்சு. அது சாப்பாடு தேவைன்னா சூரியன் தேவை, விவசாயி தேவை, நெல் தேவை, மாடு தேவை, அதை நிலம் தேவை, எல்லாம் எல்லாவற்றின் பக்கம் தேவையுடையவனாக இருக்குகின்ற ஒரு மனிதர் எப்படி கடவுளாக ஆக முடியும்? அல்லாஹ் என்றால் யார் தெரியுமா? ஒவ்வொரு யுத்தையும் அவன் அனைவர்களுக்கும் உணவளிப்பான், அவன் உண்ண மாட்டான். இந்த தன்மையை கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டோம். இந்த தன்மையை கொஞ்ச நேரம் எடுத்தோடனே அல்லாஹ் சொல்றான், நீ பட்னியா இருந்திய, அது ஏன் தன்மை பான்றான். எவ்வளவு அல்லாஹ்வுக்கு பிடிச்சு வச்சு. கணியத்திற்குரியவர்களே, மூன்றாவது ஒரு காரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த நோன்பு பட்னியா இருக்கிறோம் இல்லையா, இதனுடைய நன்மை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாதுங்க. இதனுடைய நன்மை அதனால சொல்றான், இது எனக்குரியது. எனக்குரியதுன்னு நிப்பாட்டல, நானே அதற்கு கூலி கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம். அந்த கூலி மலக்குமார்களுக்கு கூட தெரியும், அவ்வளவு பெரிய கூலி. அதனாலதான் அதே ஹதீஸுடைய தொடரில் வருது, நோன்பு வைத்திருப்பவருக்கு இரண்டு விதமான மகிழ்ச்சி இரண்டு நேரத்தில் கிடைக்கிது. ஒன்று நோன்பை திறக்கும் பொழுது, மற்றொன்று சஹர் சாப்பிடும் போது, அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது. அதாவது இந்த நோன்பை சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நோன்பை திறக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி விளங்குதா இல்லையா? என்ன விளங்குது? உட்காந்துட்டோம், கொட்ராவை பார்க்குறோம், 2 சமோசா எக்ஸ்ட்ரா இருக்கு, அட ஏதோ ஸ்வீட்டும் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு, என்ன செய்யுது? ஒரு மகிழ்ச்சி ஏற்படுதா இல்லையா? இந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் சொல்கிறான், இந்த மகிழ்ச்சியை ரசூலா சொல்கிறாங்க. இந்த மகிழ்ச்சியை சொல்லலை, நல்லா விளங்கிக்கணும். இந்த மகிழ்ச்சியை ரசூலா சொல்லலை, நம்ம தப்பாக விளங்கிட்டோம். நிறைய பேருக்கு நோன்பு திறக்கும் போது மகிழ்ச்சி ஏற்படுதல, ஆமாம் திறத்துனா இல்லையே, கொட்ராக்கு மேலே எதுவுமே இல்லைன்னா மகிழ்ச்சி குறையுத. சில பேர் இப்படி இந்த பள்ளியை விட்டு அந்த பள்ளிக்கு போய் பார்ப்போம், ஜாவித் இந்த அண்ணா நகர் ஜாவிதுக்கு போய் பார்ப்போம். இந்த மகிழ்ச்சியை ரசூல்லா சொல்லலை. காரணம் என்ன? இந்த மகிழ்ச்சி ஐட்டத்தை வச்சு கூடுது குறையுது. இந்த மகிழ்ச்சி இல்லைங்க. ஒரு முஃமினுக்கு என்ன மகிழ்ச்சி வரணும்னா, ஒவ்வொரு அமலும் செஞ்சு முடிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி, அல்லாஹ் என்னை கொண்டு என்ன செஞ்சுட்டான், இந்த அமலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்தானே, ஹஜ்ஜி செய்யக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்தானே, உம்ரா செஞ்சு முடிக்கக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்தானே, நோம்பு வச்சு முடிக்கக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்தானே என்ற சிந்தனையில் வரக்கூடிய மகிழ்ச்சி தான் அந்த மகிழ்ச்சி. ஒன்று. இரண்டாவது ஒரு மகிழ்ச்சி, அது என்னது? அதாவது இந்த நோம்பு கொற்றாவை பார்த்தா வர மகிழ்ச்சின்னு வைக்கக்கூடாது. அப்படி வச்சா சஹர்லையும் மகிழ்ச்சி வரும், மீன் அது இதுன்னு. அது இல்லை. ரெண்டாவது, அல்லாஹ்வை போய் சந்திக்கும் போது மகிழ்ச்சின்னு வருதுங்க ஹதீஸ்ல. அல்லாஹ்வை சந்திக்கும் போது நோன்பாளிக்கு மகிழ்ச்சியா? ஏன்? ஏன்னா கூலியை யார் கொடுப்பேன்னு சொல்லிட்டா, அல்லாஹ் நான் கொடுப்பேன்ட்டான். மலக்குக்கெல்லாம் தெரியாது. அப்ப அந்த கூலியை அல்லாஹ் கொடுக்கும் போது அதை பெறும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படுமா இல்லையா? இது மூன்றாவது கருத்து. நான்காவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, கணியத்திற்குரியவர்களே, இந்த நோன்புல இந்த நோன்பு என்ற அமல் அல்லாஹ்வை தவிர யாருக்குமே தெரியாது. எனவே அல்லாஹ் சொல்றான், அது எனக்குரியது, நானே கூலி கொடுப்பேன். நோன்பு பாருங்க, தொழுகிறாருன்னு வைங்களேன், என்ன செய்யும்? ஜமாத்தோட தொழுகணும், கண்டிப்பா பள்ளிவாசலுக்கு வந்தாலும் தொழுகணும். அவர் தொழுகையாளின்னு எல்லாருக்கும் தெரியும். தான தர்மம் ரகசியமாக கொடுத்தாலும் யாருக்கு தெரிஞ்சு போயிடும்? வாங்கின ஏழைக்கு தெரியும். அவர் சலாம் சொல்ல ஆரம்பிச்சுடுவார். ஹஜ்ஜிக்கு போனால் ஊருக்கே டம்பர் அடிச்சுடுவார். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் நோன்பு தெரியாதுங்க.
நோன்பு தெரியாது. அதனால தான் சில சமயம் பாய் நோம்பான்னு கேட்டே அலைவாங்க சில பேர். நோன்பு தான், வேற என்ன, எல்லாரும் நோம்பு தான். ஆனால் தெரியாது. காரணம் என்ன தெரியுங்களா? நான் நோன்பு வச்சுருக்கேன், எனக்கு எவ்வளோ பசிக்குதுன்னு யாருக்கா தெரியுமா? உங்களில் ஒருத்தருக்கு எவ்வளோ தாகம் எடுக்குதுன்னு யாருக்கா தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட தாகத்தை விட இன்னொருத்தருக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கும். அது யாருக்குமே தெரியாது. யாருமே அந்த தாகத்தையும் அந்த பசி அந்த உணர்ச்சியை இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதனுடைய அந்த தாகம், அந்த ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பசி, இதை யார் மட்டும்தான் உணர முடியும்? அல்லாஹ் மட்டும்தான் உணர முடியும். எனவே சொல்றான், அது எனக்குரியது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எவ்வளவு பசியா இருந்தா, அவனுக்கு எவ்வளவு தாகம் ஏற்படுது, எனக்கு மட்டும்தான் தெரியும். நானே அது கூலி கொடுப்பேன். கணியத்துக்குரியவர்களே, அடுத்து கடைசியாக சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. அந்த கருத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். அவங்க சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அல்லாஹ் அதை கபூல் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் இங்கே என்ன சொல்லிட்டான், நோன்பு எனக்குரியது, நான் அதற்கு அல்லாஹ் எப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டானோ அதை என்ன செய்ய மாட்டான், மாறு செய்ய மாட்டான் இல்லையா? நமக்குலாம் தெரியும் இல்லையா? சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஒரு சில சமயங்களில் மறுமையில் போய் அடியார்கள் நிற்கும் போது ரசூலாவே கேட்பாங்க, யார் ஏழை தெரியுமா அப்படின்னு ஒரு ஹதீஸில் கேட்பாங்க. சஹாபாக்கெல்லாம் சொல்லுவாங்க, திர்ஹமும் தீனாரும், தங்க காசும் வெள்ளி காசும் இல்லாதவர்கள் தான் ஏழை அப்படின்னு சொல்லும்போது ரசூலா சொல்லுவாங்க, இல்லை அவங்க ஏழை இல்லை, நிறைய அமலை கொண்டு வருவாங்க, மலை போன்ற அமல்களை கொண்டு வருவாங்க. ஆனால் யாரையாவது மோசடி செஞ்சுருப்பாங்க, யார்ட்டையாவது கடனை வாங்கிட்டு கொடுக்காம இருப்பாங்க, யாரையாவது தேவையில்லாமல் பலார்னு அரைஞ்சிருப்பாங்க, யாரையாவது தேவையில்லாமல் 4 பேருக்கு முன்னாடி வச்சு மானத்தை வாங்குற மாதிரி திட்டியிருப்பாங்க. இவர் பெரிய பந்தாவா, அப்படியே என்னவோ பெருசாக கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி கேட்டு மானத்தை வாங்கியிருப்பாங்க. இவங்க எல்லாம் மறுமையில் வந்து நிற்பாங்க. இவருடைய அமல்லாம் போய்கிட்டே இருக்கும். 4 லட்சம் வாங்கிட்டு தரல, ஹஜ்ஜிக்கு எவ்வளோ செலவாகுது? 4 லட்சம். ஹஜ்ஜத்துக்கு எல்லாம் கொடுத்துருவான். இப்படி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். கடைசியில் எந்த அமலும் இல்லாமல் இவர் எங்கே போவார்? அல்லாஹ் பாதுகாப்பான. ஆனால் இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்தில் எது உதவும்? நாம் வச்சு நோன்பு இன்ஷா அல்லாஹ் உதவினோன்ற. ஏன்னா நோன்புக்கு கூலி அது என்ன பண்ணுவான், எல்லா அமலையும் கொடுப்பானா, எதை மட்டும் கொடுக்க மாட்டான், நோன்பு மட்டும் வச்சிருவானா. ஏன்னா அதுக்கு நான் கூலி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த கடைசி நேரத்தில் கூட இன்ஷா அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சிடும், நோன்பு பாதுகாத்து விடலாம் என்று இந்த ஹதீஸிற்கு சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கருத்து சொல்கிறார்கள். அல்லாஹு தாலா இந்த நோன்பை பேணிக்கையாக வைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.